வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. மிரட்சியுடன் நின்றிருந்த தங்கையின் தோள்களை பற்றி வேகமாக தன்புறம் திருப்பிய முகேஷ், "ஏ மதி, என்னடி சொல்ற? தாலிய கழட்டி போட்டுடியா?" என்றான் பதற்றத்துடன். அச்சத்தில் மிரண்ட விழிகளை தவிப்புடன் உருட்டியபடி ஆமென்று தலையசித்தாள் நெறிமதி. இவனின் அதிர்வு அவளின் வயிற்றுக்குள் வேட்டினரை நினைத்து பெரும் அமிலத்தை சுரக்கச் செய்து கடமுடவென்று ஏதேதோ சத்தத்தை எழுப்பியது. இன்று வீட்டில் அனைவரிடமும் அந்த அலமேல பாட்டி ஏதோ பெரிய பிரச்சனை செய்ய போகிறது என்று அவளின் உள்ளுணர்வு வேறு அவளுக்கு அடித்து சொல்லி இதயத்தில் குளிரை பரப்பிக் கொண்டிருந்தது. "கடவுளே, என்னடா நீ இப்படி செஞ்சு வச்சிருக்க?" என்று தன் சிகையை அழுந்த கோதியபடி தலை குனிந்திருந்த தங்கையுடன் சேர்த்து தானும் தவிக்க ஆரம்பித்தான் முகேஷ். கீழதட்டை அழுந்த கடித்தபடி மற்றவரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் நாம் என்கின்ற பயத்தில் கை விரல்களை பிசைந்து கொண்டு முகம் முழுவதும் கலவரத்தை சுமந்தபடி பரிதாபமாக நின்றிருந்தவளை காணும் பொழுது நெஞ்சம் முருகித்தான் போனது தமையனுக்கு. "எப்படி பாப்பா அது நடந்துச்சு? உனக்கும் மாமாவுக்கு தான் சுத்தமா எதுவுமே ஒத்து போகாதே, அப்புறம் எப்படி அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரு?" என்று விவரம் கேட்டான். பிள்ளைகள் நீரில் மிதக்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள், "தப்பு என் மேலதான் இருக்குன்னா, சும்மா இருந்தவரை நான் தான் அனாவசியமா என் வார்த்தைகளால சீட்டி விட்டேன்" என்றாள் கன்னங்களில் இறங்கிய நீரை ஒற்றை விரலால் துரைத்தபடி. "நீ அவட்ட சண்டை போட்டியா என்ன? நீதான் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டியே" என்றாள் சந்தேகமாக. "ஓ யுகம் சரிதான், நான் அவட்ட நேரடியா எதுவும் சண்டை போடல. ஆனா..." என்று அன்றைய நிகழ்வை அவனுக்கு விரிவாக கூற ஆரம்பித்தாள் நிறைமதி. சிறு வயது முதலே இயந்திரங்கள் மீது தனக்கு இருந்த தீராத ஆர்வத்தால் அமெரிக்காவில் MS மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கையோடு புரொடக்ஷன் இன்ஜினியராக இந்தியாவின் முன்னணி நிறுவனம் ஒன்றில் நேரடியாக வேலையில் இணைந்தவன் மன்மத். அதன் பிறகு தனது சிறந்த செயல்பாடுகளாலும் திறமையினாலும் தொடர்ந்து முன்னேறி அவனது திருமணத்தின் பொழுது புரொடக்ஷன் மேனேஜராக பதவியில் இருந்தான். சில எதிர்பாராத நிகழ்வுகளால் அவனுடைய திருமண வாழ்வு திடீரென்று தோல்வியில் முடியவும், வெளியிடங்கள் எங்கேயும் செல்லவும், யாருடைய பரிதாப பார்வையை காணவும் விருப்பமற்று தன் அன்னை வழி தாத்தா வீட்டிற்கு செல்வதற்கு கூட தயங்கி ஒதுங்கி இருந்தான் மனு. கடந்த 1 வருடமாக எந்த ஒரு உறவினரையும் பார்க்கவும் தயக்கம் கொண்டு தனது பிறந்தகத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்து ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த பையன் அலுவலகம், வீடு என்று இப்படி இயந்திர கதியில் வாழ்கிறானே என வேதனை கொண்ட நளினி மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்து பார்த்தார். கம்பெனியிலிருந்து தாமதமாக வீடு வந்தவன் இரவு உணவை முடித்துவிட்டு நேராக சென்று தன் அறைக்குள் நுழைந்து கொள்ளவும் அவனை வேகமாக பின்தொடர்ந்த நளினி, "மனு, இன்னைக்கு ஊர்ல இருந்து பாட்டி பேசினாங்கடா" என்றபடி அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தார். "ஓ" என ஆர்வமாய் முறுவளித்தவன் தாயின் எதிரே அமர்ந்தபடி, "எல்லாரும் எப்படி இருக்காங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு" என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்துக் கொண்டாள். அதேதான் அவங்களும் சொல்றாங்க. என் பேரனை பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்களாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. அவனாவது ஒரு எட்டு வந்து எங்களை பாத்துட்டு போலாம்ல. அவ்வளவுதானா? அவனுக்கும் இந்த கிழவி மேல பாசம் இருக்காதா? நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோன்னு எங்களை எப்படி ஒதுக்குறானான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில ஒரே அழுக. இன்னும் நாங்க எத்தனை காலத்துக்கு இருப்போமோ அப்படின்னு வேற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால அதுக்கு மேல தாங்க முடியலடா." "அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அவனோட வேலை அப்படி. அவனும் ஊருக்கு போயிட்டு வர ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு முறை போனோன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். அப்ப வர்ற அந்த வார்த்தைகளால ஏதோ உன்ன சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சேன்" என்று பெருமூச்சு விட்டு கொண்டார். அவர் சொல்லில் வருத்தம் அடைந்தவன், "நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாட்டி அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களா? தப்பு என்னோட பேர்லதான். எங்கேயோ எதிரும் நடந்துட்ட தப்புக்கு நான் ஏன் என்னோட இயல்பை தொலைச்சிட்டு எல்லாத்துலயும் இருந்து ஒதுங்கி இருக்கணும்? இனி நான் என்ன பழையபடி மாத்திக்கிறேன். நீங்க பாட்டிக்கிட்ட சொன்ன சமாதானத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இந்த வார கடைசியில 2 நாள் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்" என்று அன்னையிடம் உறுதியளித்தார். அதில் மகிழ்ச்சி அடைந்தவருக்கு அவனிடம் மேலும் அவனுடைய எதிர்கால வாழ்வை குறித்து பேச ஆசைதான் என்றாலும், நானாக எதுவும் ஆரம்பிக்கும் வரை அப்படி ஒரு பேச்சை இந்த வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது என்று அவன் அன்று அலமேலுவிடம் கண்டித்து கூறியது நினைவு வந்து தயக்கத்துடன் அவரது வாயை கட்டி போட்டுவிட்டது. அந்த வெள்ளையன்று விடியற் காலையில் சென்னையில் இருந்து கிளம்பி முற்பகலில் இவன் ஊர் போய் சேர்ந்ததும் தாத்தா பாட்டி முதற்கொண்டு மாமா, அத்தை, ஹரிஷ், முகேஷ் என அனைவரும் அவனை பெரும் உற்சாகத்துடன் வரவேற்க, இத்தனை நாட்களாக பாசம் வைத்தவர்களை ஒதுக்கி வைத்து விட்டோமே என்று இவனுக்குத்தான் நெஞ்சம் குற்ற உணர்வில் குன்றி போனது. மன்மத் சர்ப்ரைஸாக யாரிடமும் சொல்லாமல் திடீரென்று நேரில் வந்து நிற்கவும் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இவன் வந்த செய்தி கேட்டு மில்லில் இருந்து குமரேசன், ஹரீஷ் அந்த மதிய வேளையில் கிளம்பி வந்தனர் என்றால் முகேஷும் தனது கணினி மையத்திலிருந்து இவனை காண ஆர்வமாக வந்து விட்டான்.
மதிய உணவிற்கு பிறகு இளவட்டங்கள் தங்களுக்குள் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க, ஹேய் முத்துமாமா, ஜோதியத்த, மதியெல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த வாரம் ஏதோ ஊருக்கு வராங்களா என்று அவர்களை பற்றி ஆவலுடன் விசாரித்தான் மனு. அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் கேலியாக பார்த்து சிரித்துக் கொண்டவர்கள் சட்டென்று வெடிசிரிப்பு சிரித்தார்கள். ஏய், என்னங்கடா மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மதி மேடம் இப்ப நம்ம ஊரு ஸ்கூல்ல பெரிய கம்ப்யூட்டர் மிஸ் ஆயிட்டாங்க. அவங்கள சுத்தி எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அதுலயும் அம்மையாருக்கு ஸ்கூல்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஃபேனாவே மாறிட்டாங்க என்று அட்டகாசமாக நினைத்தான் முகேஷ். ஓ என்று மன்மத் வியப்புடன் விழிகளை விரிக்க தன் தம்பியின் தோளில் ஒரு செல்லமான அடியை பரிசாக கொடுத்தான் ஹரிஷ். டேய், போத நிறுத்துறா, ரொம்பவும் சிரிக்காத. அவன் மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சங்கதி என்று அவனை பொய்யாய் முறைத்தான். எனக்கும் அதாண்டா சிரிப்பு. மாமா ஊருக்கு வர்றது நம்ம போலதானே அவளுக்கும் தெரியாது. சாயந்தரம் வந்து உங்க நேர்ல பார்த்தோன்னே முகம் எப்படி மாறுன்றத நினைச்சாலே சிரிப்பு சிரிப்பா வருது. என்னால அடக்கவே முடியல என்று மீண்டும் அடக்க மாட்டாமல் நகைக்க ஆரம்பித்தான். ஹரிஷும் முதலில் அதை நினைத்துதான் சிரித்திருந்தான். மெல்ல உதடுகளில் பரவவிட்ட முறுவலுடன் அவன் அமைதியாக, உங்களோட தங்கச்சி என்கிட்ட தேவையில்லாம சிரித்துக்கிட்டு சுத்துறது உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல என்று இம்முறை மன்மத் முகேஷை முறைத்தான். நிஜமா மாமா, எல்லா விஷயங்களையும் மெச்சூர்டா இருக்கிறவ என்னமோ உங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சமும் இறங்கி வராம வீம்பா விரைச்சுக்கிட்டே நிக்கிறா. அதெல்லாம் சின்ன வயசுல தெரியாம விவரம் இல்லாம நடந்ததுன்னு சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் அவ மூஞ்சி போற போக்க என தங்கையின் நினைவில் ரசனையுடன் ஏற்று உதட்டை விரிப்பவனை கண்டு இவனுக்கும் மதியின் நினைவில் புன்னகை அரும்பியது. அதன் பிறகான உரையாடலின் பொழுது சற்று நேரத்தில் பொன்னையன் வந்து மனுவை ஓய்வெடுக்க சொல்லி விரட்டவும் மற்ற இருவரும் தங்கள் அலுவலை பார்க்க கிளம்பிவிட்டனர். மாமன் மகன்கள் நிறைமதியின் நினைவை அவனுள் அதிகமாக கிளறிவிட்டு செல்லவும் அவளையே சிந்தித்திருந்தவன் மூளையில் அப்பொழுதுதான் அவள் தன் திருமணத்திற்கு கூட வரவில்லை என்பது தாமதமாக உரைத்தது. அடிப்பாவி, அந்த அளவுக்கா என் மேல கோபம் இருக்கு? சே, அவ்வளவு கோபத்தை வச்சுக்கிட்ட சுத்திரணி. சாந்திரவா, உன்ன அந்த முறை என்னோட இயல்பா பேச வைக்காம நான் ஊருக்கு கிளம்பி போக மாட்டேன்டி என தனக்குள் வீரமாக சபதம் எடுத்துக் கொண்டவனுக்கு சிறுபிள்ளையாக நடந்து கொள்ளும் தன் நிலையை எண்ணி சிரிப்புத்தான் வந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் மனம் மிகவும் நெகிழ்ந்ததும் நிறைந்தும் கிடந்தது அவனுக்கு. மறக்காமல் தனது அலைபேசியை எடுத்து பள்ளி விடும் நேரத்தை கணக்கிட்டு 4:30க்கு அலாரத்தை வைத்தவன் அவள் நினைவில் உதட்டில் உறைந்த பொன் சிரிப்புடன் விழிகளை மூடிக்கொண்டான். மணி 5 ஆகப் போகிறது, எங்கே இவளை இன்னும் காணவில்லை என்று கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அலார ஓசையில் எழுந்து வேகமாக தயாராகி வரவேற்பறையில் வந்து அமர்ந்திருந்த மன்மத் மதியை எதிர்பார்த்து வாசலை எட்டி பார்த்து கொண்டு காத்திருந்தான். அவள் என்ன பள்ளி விட்டதும் நேராக வீட்டிற்கு ஓடி வரும் சிறுமியா? ஆசிரியை என்றால் அவர்களுக்கான சில கடமைகளை முடித்துவிட்டு 10-15 நிமிடங்களேனும் தாமதமாக தானே வீட்டிற்கு வர முடியும். வாசலில் சலசலவென்று பேச்சுக்குரல் கேட்கவுமே அவள் வந்துவிட்டாள் என்பது புரிந்து அவனையும் அறியாமல் அவன் இதயம் லேசாக பரபரப்படைந்தது. இதென்ன ஒரு விதமான புது உணர்வு என்று அவனுக்கு சத்தியமாக புரியவில்லை. ஆனால் வித்தியாசமாக மனம் ரசிக்கும்படி இருந்தது. அவனை ஒரு மாதிரி சிலிர்க்க செய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளை பார்க்க போகிறான். எப்பொழுது அவளை கடைசியாக பார்த்தோம் என்பது கூட அவனுக்கு சரியாக நினைவில் வரவில்லை. அவன் மனதை ரொம்பவும் அலைப்பாய விடாமல் தோழி ஒருத்தியுடன் பேசியபடி சிரித்த முகமாக வீட்டினுள் நுழைந்த நெறிமதி அங்கே நிச்சயமாக மன்மத்தை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவளின் திகைத்த முகமை அவனுக்கு தெளிவாக காட்டிக் கொடுத்தது. அந்நேரம் முகேஷ் கூறியது மனதில் எதிரொலித்து அவனுக்கு முறுவலை அரும்பச் செய்தாலும் அவளிடம் சற்று விளையாட எண்ணி தன் முகத்தில் அழுத்தத்தை பூசிக் கொண்டவன் அவளை கேள்வியாக அமர்த்தலாக பார்த்து வைத்தான். எல்லாம் வெளியேதான். அவனின் கள்ள விழிகளோ அவளை ஆவலுடன் கீழிருந்து மேல் வரை ரசித்து பார்த்தது. சிறு வயதிலிருந்து தான் பார்த்து வளர்ந்த பெண்ணா இவள் என்று அவன் நெஞ்சம் ஆச்சரியத்தில் பிரமித்தது. ஊதா நிற காட்டன் புடவையில் உரிய வளர்த்தியுடன் தன் பெயரில் உள்ள முழு நிலவின் அழகை தன்னுள் முழுவதுமாக உள்வாங்கி நின்றிருந்தவள் அவன் மனதை சர்வ நிச்சயமாக கவரவே செய்தாள். அந்த மயக்கமெல்லாம் அவனைக் கண்டு அவள் முகம் சொலிக்கும் வரைதான். தன்னை சிறு எரிச்சலுடன் நோக்கிவிட்டு தோழியின் கைப்பற்றி இழுத்துக் கொண்டு உள்ளே விறுவிறுவென்று நடந்தவளை கண்டதும் இவன் மனம் சுணங்கி போனது. வந்துட்டியா பாப்பா என்று வினவியபடி கல்பனா சமையல் அறையிலிருந்து வெளிப்படவும், அம்மா, இவ என்னோட ஸ்கூல்ல வேலை பாக்குறா, பேர் சங்கீதா என உடன் நின்றவளை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஓ வாமா, வீடெங்க என புன்னகையுடன் விசாரித்தவர், சரி பேசிட்டுங்க, இந்த வரேன் என மீண்டும் உள்ளே சென்றார். நீ வா, நம்ம மேல போலாம் என அவளை உடனே மாடிக்கு அழைத்து சென்றவள் ஓரிடத்தில் நின்று மெல்ல கண்களை மூடி வேக வேக மூச்சுக்களை அவசரமாக வெளியேற்றியபடி தன்னை சமன்படுத்திக் கொண்டிருந்தாள். இவன் எங்கே வந்தான்? இவன் வருவதாக யாரும் நம்மிடம் சொல்லவே இல்லையே.
மன்வந்தை பார்த்ததினால் அவள் உள்ளம் ஏனோ நிம்மதியற்று ஒரு விதமா இயலாமையில் அலைவாய்ந்து கொண்டிருந்தது. இத்தனை வருடங்களாகியும் நம்மை அழ வைத்த அவனுக்கு நம்மால் தகுந்த பதிலடியை திருப்பி தர முடியவில்லையே. அது சரியா தவறா என்பதை பற்றியெல்லாம் யோசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. பல ஆண்டுகள் கழிந்தும் தன்னை காணும் அவனுடைய விழிகளில் தென்படும் அதே மாறாத அழுத்தம் அவளை இன்னமும் சீண்டி பார்த்தது என்னவோ உண்மைதான். ஐயோ, அதுக்குள்ள மாடிக்கு போயிட்டாளா? இவ மாமா வேற வந்தா டீ கொடுக்கணுமே என தனக்குள் முணங்கியபடி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த கல்பனாவை கண்ட மனு தன்னை வேகமாக மீட்டெடுத்துக் கொண்டு, என்னத்த என்றபடி அவரிடம் வந்தான். இல்லப்பா, இந்த மதி அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தால, டீ போட்டுட்டு வந்து பாக்குறேன், ஆளை காணல. அவ மாடிக்கு போயிருப்பா, கொடுங்க நான் போய் கொடுக்கறேன் என்று தட்டை வாங்க கை நீட்டினான். சச்சு, நீ சுமாரு, உன்கிட்ட போய் கொடுத்து அனுப்புறதா? நான் போறப்பா என்று மறுப்பாக தலையசைத்தார். அத்த இதுல என்ன இருக்கு? நான் இந்த வீட்டு பையன் தானே, மதியம் இப்பதான் வந்திருக்கா, நானும் அவகிட்ட பேசவே இல்ல, டீ கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கேனே என அவரிடம் கட்டாயப்படுத்தி வாங்கி சென்றான். அதற்குள் அவன் மனதும் மெல்ல தனது சுணக்கத்திலிருந்து வெளிவந்திருந்தது. வேம்புக்காரே, சின்ன வயசுல என்ன பார்த்து பயந்து பேச்சே இல்லாம கண்ணெல்லாம் கலங்கி நின்னுட்டு இருந்தவ இன்னைக்கு முகத்தை சுழிச்சுட்டு போற என்றெண்ணி மெளிதாக புன்னகைத்தபடி படிகளில் ஏறினான் மன்வந்த். ஹே, யாரடி அந்த ஹேண்ட்ஸம் என ஆவலாய் தோழியை விசாரித்தாள் சங்கீதா. தன் சிந்தனை கலைந்து லேசாய் புருவம் சுருக்கியவளோ, ஹேண்ட்ஸமா? யார கேக்குற என்றாள் குழப்பத்துடன். அப்பொழுதுதான் மேல் படிகளின் அருகில் வந்துவிட்ட மனு ஏதோ ஒரு மன உந்துதலில் அதற்கு மேல் முன்னேறாமல் அங்கேயே நின்றபடி அவர்களின் பேச்சை ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தார். நம்ம உள்ள வரும்போது அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்தாரே என்றாள். முன்னவள் கண்கள் மின்ன. அதை கேட்டதும் மன்வந்தின் இதழ்கள் மெதுவாய் ரகசிய சிரிப்பில் விரிய நிறைமதியின் முகமோ கடுகடுவென்றானது. அவெல்லாம் பெரிய ஹேண்ட்ஸமா என்று குமைந்தவளின் மனதில் மனு சிறு வயதில் பேசிய கடுஞ்சொற்கள் எதிரொலித்தது. முகத்தப்பாரு, பட்டிக்காடு பட்டிக்காடு, நல்ல என்ன வளைஞ்சுக்கிட்டு. ஏ, ஒன்ன தாண்டி கேக்குறேன் என்று சங்கீதா அவளை பிடித்து உழுக்கவும் சின்ன அலுப்புடன் முகத்தை சுளித்தபடி, அவனோட அத்த பையன் என்றாள் மதி வெறுப்பாக. வாவ், இவ்வளவு சூப்பரான அத்த பையனா என்று அவள் பொறாமையில் வியந்ததும் அதற்கு மேல் அவனுடைய புகழ்ச்சியை கேட்க பொறுமை இல்லாது சட்டென்று வெடித்து விட்டாள் நிறைமதி. போது போது வாய்மடு, எப்போதும் உருவத்தை பார்த்து ஆளை எடை போடாத, அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு என எரிந்து விழுந்தாள். ஷபா, இத்தனை வருடங்கள் கடந்த பின்னும் முடிந்து போனதையே திரும்பவும் கிளறுறாள்டா என சலிப்புடன் பெருமூச்சு விட்டான் மன்வந்த். ஏய், ஏப்பா திடீர்னு இப்படி டென்ஷன் ஆகுற என்றாள் சங்கீதா தயக்கத்துடன். ஆகாம, நீ பேசுறத கேட்டா அவ்வளவு ஆத்திரமா வருது. என்னவோ பெருசா ஹேண்ட்ஸம் அப்படியே வழியிற, அவருடைய அருகதை என்னன்னு உனக்கு தெரியுமா என்றாள் ஏளனமாக. என்ன? மனுவின் புருவங்களில் சிறு முடிச்சு விழ இங்கே மதியோ அவனின் ஆண் என்கின்ற தன் அகங்காரத்தை தூண்டிவிடும் விதமாக அலட்சியமாக வார்த்தைகளை விட்டுக் கொண்டிருந்தாள். தாலி கட்டின பொண்டாட்டிய முழுசா 2 நாளை கூட தன்னோட வச்சு வாழ தெரியாதவரு என்று இகழ்ச்சியாக கூறுபவளின் வார்த்தைகளை கேட்டு மன்வந்தின் முகம் கருத்து இறுகியது. என்னது, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அதோட ஒய்ஃபு பிரிஞ்சு போயிட்டாங்களா? அடப்பாவமே என்று அவனுக்காக சங்கீதா பரிதாபப்பட அதற்கும் எரிந்து விழுந்தாள் நிறைமதி. ரொம்ப பரிதாபப்படாத, ஏதோ இவரை பத்தி ஒன்னும் தெரியாம விவரமில்லாத ஏமாந்த பொண்ணுங்கிறதுனால கல்யாணம் அடுத்த நாளே விட்டுட்டு போயிட்டா. இதே அந்த இடத்துல நானா இருந்தா என்ன செஞ்சிருப்ப தெரியுமா என அலட்சியமாக வினவியவள் மறுநொடி தாலியை கலட்டி அடுத்த நிமிஷமே அதை வீசிட்டு வந்திருப்ப என்றாள் திமிராக. ச, ஏடி இப்படி பேசுற என அவளை தடுக்க முயன்றவளின் விழிகள் பதற்றத்துடன் ஓரிடத்தில் நிலைக்குத்தி நிற்க அவள் பார்வையை தொடர்ந்து நெற்றி சுருங்க திரும்பிய மதியின் விழிகளும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் உணர்வற்று அமைதியாக அவர்களின் அருகே தனது அழுத்தமான காலடிகளால் நெருங்கி வந்த மன்வந்த் வாய்ச்சொல் ஏதுமின்றி கையில் இருந்த தேநீர் டம்ளர்கள் அடங்கிய தட்டை கைப்பிடி சுவற்றின் மீது வைத்துவிட்டு கிடுகிடுவென்று கீழிறங்கி போனான். இரு பெண்களில் ஒருத்தி வெளிப்படையாகவே பதற, மற்றவள் தன் திணறலை வெளிக்காட்டாமல் எப்படி ஆகிவிட்டதே என சிறு படபடப்புடன் நின்றிருந்தாள். ஷூ, நீ பேசினதெல்லாம் அவர் கேட்டார் போலருக்கே. அது இவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. சற்று முன்னர் வரை அவன் மீது மனதில் வியாபத்திருந்த துவேஷம் மறைந்து தற்பொழுது அந்த இடத்தில் லேசான கலவரம் பீடித்துக் கொண்டது. உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டா நீ என்னடி சேப் என்றவளை வேகமாக தடுத்தவள், போதும், நீ ஏதோ பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல தயவு செஞ்சு இந்த டீயை குடிச்சு அமைதியா கிளம்பு
என்று உத்தரவு பிறப்பித்தபடி தன் நெஞ்சின் படபடப்பை மறைக்க கொருக்கான கைகளை கட்டிக் கொண்டாள். ஏமா தாயே, எனக்கு உங்க வீட்டு டெய்யும் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் போய் எங்க வீட்லயே குடிச்சுக்கிறேன். என்னோடதையும் சேர்த்து நீயே குடி. வரப்போற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெம்பா யோசி. என்ன ஆளவிடு சாமி, நான் கிளம்புறேன் என நிற்காமல் ஓடிவிட்டாள் சங்கீதா. அவள் தலை மறைந்ததும் அயர்வுடன் குனிந்து தன் தலையில் கை வைத்தபடி மாடியின் சுவற்றில் முழங்கையை ஊன்றியவள் தனது துடுக்கு பேச்சால் தற்பொழுது உருவாகி இருக்கும் பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என புரியாமல் தடுமாறினாள். எங்கிருந்து எனக்கு இத்தனை கோபம் வந்தது? கட்டுப்பாடின்றி வார்த்தைகளை விட்டு அதை அவன் பேரு கேட்டு, வரவர உனக்கு நாவடக்கம் என்பதை என்னவென்று தெரியாத அளவிற்கு கோபம் வருகிறது. என் அப்பா திட்டினார் அல்லவா? இன்று மறுபடியும் அதை மெய்ப்பித்து விட்டேன் என்ற அலுப்புடன் ஓய்ந்து தரையில் அமர்ந்து விட்டாள் நிறைமதி. தவறு முழுவதும் உன்மீதுதான் என்று அவளின் மனசாட்சி முழு மனதாக தன்னை ஒப்புக் கொடுத்ததில் அவள் இதயம் அமைதியின்றி குற்ற உணர்வில் தவிக்க ஆரம்பித்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.